பண்ண போறோம். கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கணும். எண்ணெய். ஆமா, எந்த ஆயில் வேணாலும் ஊத்திக்கலாம். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் இதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். எல்லாம் ஒரு அளவோட எடுத்துக்கணும். எவ்வளவு சாப்பாடு செய்வீங்களோ அதுக்கான அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய், இது நல்ல பொன்னிறமா வதக்கிக்கணும். இது நல்ல பொன்னிறமா இது நல்லா வதக்கணும். அப்புறம் புதினா இலை கொஞ்சம் தேவைக்கு எடுத்துக்கிடுங்க. புதினா இலை அப்புறம் ஒரு தக்காளி. இது நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். ஒரு உலகத்துக்கு தகுந்தால சால்ட்டு சேர்த்துக்கணும். நாங்கள் சால்ட்டு தான் சேர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதில் 2 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் பால் இருக்குதுங்களா, 2 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் ஆச்சு. ஒரு உலகத்துக்கு 4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுவேன். நீங்கள் எவ்வளோ அளவு வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் ஊற்றிக்கிங்க. நாலு டம்ளர் ஊற்றியாச்சுங்களா? இவன் தொட்டில் போட்டு ஆட்டுமா. தண்ணி ஊற்றினோன்னு நம்ம அரிசியை, சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்குறேன். பாஸ்மதி அரிசி எதுவுமே நான் சீரக சம்பா அதெல்லாம் எதுவுமே எடுக்கல. சாப்பாட்டு அரிசி தான் நான் பொங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போமா தான் இது பாஸ்மதி அரிசிலாம் பொங்குவேன். எப்போமா தான் சாப்பாட்டு அரிசி எங்களுக்கு நல்லா வரும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? சால்ட்டு அரிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போடணும். கொத்தமல்லி தழை நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் தேவைக்கு நம்ம வெட்டி போட்டுக்கலாம். எல்லாம் ரெடியாக ஆயிடுச்சு. நம்ம இந்த தண்ணியை நம்ம வாயில் எடுத்து பார்த்துக்கலாம். உப்புலாம் போதும். ஓகே, போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் விடணும். அவ்வளோதான். ரொம்பலாம் நெய் தேவையில்லை. 2 ஸ்பூன் அவ்வளோதான்.
இப்போ மூடி வச்சிடலாம். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாமா? பாருங்க, சூப்பரா வந்திருக்குது. ஒரு உலக்க தான் பண்ணியிருந்தேன். நாங்கெல்லாம் அளவு சாப்பாடு தான், அதனால கம்மியாக தான் நாங்கெல்லாம் செய்வோம். நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்குது. சுட சுட சாப்பிடலாம் வாங்க. இதில் எப்படின்னா, ஒரு நிமிஷம், ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கலாமா? சாப்பாடு வச்சு, நேற்றுக்கு நாங்கள் கடையில் பிரியாணி வாங்கினோம். அதில் செட்டிநாடு கிரேவி வேணும். அது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை சூடு பண்ணியே நாங்கள் இதை சாப்பிட்டுப்போம். இப்போ முதல்ல என் பேத்தி தான் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி நல்லா இருக்கும். நம்மளுக்கு எது சுவையாக இருக்கோ அது நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் என் பேத்தி சாப்பிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுஜிதா, ஆச்சி சமையலை சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. என் பேத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, சிக்கன் வச்சு அது சாப்பிட்டு பாருங்க. அப்படி நாக்கு ஊறும். சாப்பிடும் போலே ஆசையா இருக்கும். சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.